விஷுவலைசேஷன் ஒர்க்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கை ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸாக ஆடிட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது செப்டம்பர் எக்ஸாமுக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்க. ஸோ வாட் ஐ தாட் இஸ் ஐ கேன் டூ சம்திங் லைக் எ ஃப்ரீ மென்டாரிங். ஸோ உங்களோட வேலை ஒன்று தான். இப்போ இந்த வீடியோ கேட்டு முடிச்சக்கப்புறம் உங்களுக்கும் ஆடிட்டிங் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரிலன்னா நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை உங்களால் பண்ண முடிஞ்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸோடு நீங்கள் கவர் பண்ணும்போது நான் ஏபிசி கேட்டகரியிலேருந்து ஒன்னொன்றுத்துக்கு எப்படி அதோட கண்டென்ட்டை ஈஸியாக பண்ண முடியுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஆடிட்டிங் பயப்படுற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம் பேக் டு மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. நம்ம உட்காந்து இந்நேரத்துக்கு உட்காந்து ஆடிட்டிங் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆடிட் டெஃபினேஷனையே ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்கிற லெவலுக்கு வி வில் நாட் ஹேவ் இட். நமக்கு கண்டென்ட் தெரிஞ்சு போச்சு. ஆனால் எக்ஸாம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்க்கு வேணும்னா யூ கேன் கம் பேக் டு மீ. ஐ ஹவ் கிவன் தி வாட்ஸ்அப் நம்பர் ஆல்சோ. ஸோ யூ வில் பி ஏபிள் டு டூ இட் அண்ட் இதை பண்ணிடலாம். அதே மாதிரி எஸ்எம்க்கும் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி லாக்கும் வேணும்னாலும் ஐ எம் டூயிங் இட். பிகாஸ் நமக்கு இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருந்ததுன்னா அது கூட கிடையாது. செகண்ட் குரூப்பாக இருந்ததுன்னா செப்டம்பர் 13th ஆரம்பிக்கணும். வி ஆர் நவ் இன் ஆகஸ்ட் 14th. ஸோ அதனால ஒரு மாதத்துக்குள்ளே என்ன எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்க்கு பண்ண முடியுமோ நான் சொல்கிற வேலையை உங்களால் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு ஒரு மென்டாரிங் செஷன் பண்ணோன்னா we should be in a position to easily do it. This is nothing we can easily do. So come back to me. I should help you. Okay? Thank you.